வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு குழு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழுவை வந்து அப்படியே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 படிகள் இருக்குது. 5 படிகளில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யாதவ குல செட்டப் தான். அதில் கிருஷ்ணர், ராதை, கோமாதா, குட்டி கிருஷ்ணர், மீரா எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பின்பக்கமாக பார்த்திங்கன்னா சிவன் குடும்பம் தான். சுந்தரேஸ்வரர், பார்வதி, விநாயகர், முருகர் அப்படியே வந்து ஒரு பிரதோஷ செட்டப்பு, உமாமகேஸ்வரர், நந்தி தேவர் எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே. அதனால் ஒரு விவசாயம் இது இருக்குது. விவசாயத்து செட்டப்லேருந்து அதில் விளைந்த பொருட்கள்லாம் வச்சு அரிசி, பருப்பு, உப்பு எல்லாமே வச்சு ஒரு செட்டப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் படைப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பொங்கல் வைபவம். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி நாயகிகள் 9 பேரும் அதில் இருக்கிறாங்க. கலசம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி சைடில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களோட 6 முருகப்பெருமாள், நம்ம ஔவையாரும் இருக்கிறாங்க. கைலாச செட்டப்பில் அப்படி முருகனுக்கும் வச்சுருக்காங்க, அப்படி சிவனுக்கும் வச்சுருக்காங்க. அப்படி சைடில் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர், அப்புறம் கல்யாண உற்சவர் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபா, பள்ளிகொண்ட பெருமாள், நரசிம்மர், திருப்பதி ஏழுமலையான், அலமேலு மங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இதாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பொங்கல் வச்சு படையலிட்டு பொங்கல் பண்ணுற மாதிரி வருது. அதில் விளைந்த பொருட்கள்லாம் வத்தல், அப்புறம் வந்து அரிசி, பருப்பு, உப்பு, வெல்லம் எல்லாமே இருக்கிற மாதிரி. இங்கேயும் ஒரு ஔவையார், திருவள்ளுவர் எல்லாருமே இருக்காங்க. முனிவர்கள்லாம் யாகம் வளர்க்குற மாதிரி இருக்காங்க. கல்யாணம் நடக்குது. கல்யாணம் வளர்க்கு மேலே நம்ம நந்தி தேவர், உமாமகேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், வராகி அம்மனுக்கு முன்னாடி கலசம் இருக்குது. கலசத்தில் வந்து தாமரைப்பூ எல்லாமே இருக்குது. இங்கேயும் ஒரு உமாமகேஸ்வரர் ஃபேமிலி இருக்குது. முருகன், பிள்ளையார் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேயும் நவராத்திரி நாயகி மேலே அதுக்கு மேல் படியில் பார்த்திங்கன்னா எல்லா அம்மன்களும் இருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன், சரஸ்வதி, எல்லா அம்மன், லக்ஷ்மி எல்லாருமே இருக்காங்க. கார்த்திகை செட்டப்புக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்க, இது மேலே வந்து கைலாச கார்த்திகை செட்டப் சைடில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் வந்து யாகம் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க, தீமிது. அதுக்கப்புறம் உருளி. இப்படி தான் ஒரு ஐடியாவில் இருக்குது. இன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா கதம்ப சாதமும் பச்சை பட்டாணி சுண்டலும் தான் இன்றைக்கி பிரசாதம். அது வழக்கம் போல் வெத்தலைப்பாக்கு. அப்புறம் வர்ற பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக ப்ளவுஸ் பிட்டு, பூவு, அதுக்கானது. வாங்க எல்லாருக்கும்